குறிப்பாக இன்றிலிருந்து சரியாக 5 தினங்கள்ல தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் செல்கின்றது அடுத்த ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு. இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சிகளிலிருந்து எத்தனை உறுப்பினர்களை தங்களோடு எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கான பாரிய முயற்சி ஜனாதிபதி தரப்பு மற்றும் மொட்டு கட்சியினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் அடுத்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக அண்மையில் நடந்து முடிந்த கிளப் வசந்தனுடைய அந்த கொலை, கஞ்சிப்பானை இம்ரானுடைய திடீர் அவருடைய பேச்சு அடிப்படுதல் என்பது இந்த ஜனாதிபதி தேர்தலில் எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்த போகுது என்பதாகத்தான் இன்றைய இந்த இன்டர்னல் பொலிட்டிக்ஸ்ல நாங்கள் பார்க்க போகின்றோம். வாருங்கள், இது பீப்பிள்ஸ் நியூஸ். எனவே இப்பொழுது பாத்தீங்கன்னா கடந்த வாரம் தான் ஒரு நபர் ஜனாதிபதி தேர்தல் காலம் தாழ்த்தணும் என்பதாக ஒரு வழக்கு தாக்கல் செய்தார். இது அனாவசியமானது, தேவை என்பதாக உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்தது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ட் கட்டணம், நீதிபதிகளுக்கான கட்டணம், கோர்ட் செலவு என்பதாக கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாயை அவர் அபராதமாக செலுத்திவிட்டு வந்திருந்தார். இது கடந்த வாரம் நடைபெற்றிருந்தது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் 12ஆம் தேதி இன்றைய தினமும் காலை வேளையில் ஒருத்தர் உயர்நீதிமன்றத்தில் சென்று ஜனாதிபதி தேர்தல் இப்பொழுது வேண்டாம், அதை காலம் தாழ்த்துகள் என்பதாக ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்காரு. இது குறித்தான அந்த முடிவு எப்படி வரும் அப்படின்றத நாங்க அடுத்த காணொலியில் பார்க்கலாம். சரி, இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஜனாதிபதிக்கு எதிரும் 25ஆம் தேதி வரைக்கும் எதிர்க்கட்சியினர் கால அவகாசம் வழங்கியிருக்கிறார்கள். எத்தனை பேரையாவது இணைத்துக் கொண்டு நாங்கள் அடுத்த ஜனாதிபதிக்கு தயாராகுவோம் என்பதாக அப்படி இணைத்துக் கொண்டால் மாத்திரம்தான் குறிப்பாக மொட்டு கட்சியினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்படும். அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் மொட்டு கட்சி மூலமாக தனியான ஒரு வேட்பாளரை நிறுத்தப் போகின்றோம் என்பதாக தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினமும் கூட பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி இந்த வீட்டில் பெசில் ராஜபக்ச, ஜனாதிபதி மற்றும் சாகல ரத்நாயக ஆகியோருக்கு இடையில மிக முக்கியமான ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. இந்த சந்திப்பை பொறுத்தவரையில் ஒரு சுமூகமான ஒரு சந்திப்பாக அதில் மொட்டு கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றாக இணைந்து பயணிக்கும் என்பதாகத்தான் இப்பொழுது வரைக்கும் பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எது எப்படியோ இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் கட்டாயம் தேர்தல்கள் ஆணைக்குழு வேட்பு மனு தாக்குதலுக்கான அந்த அழைப்பை மேற்கொள்ள வேண்டும். அதற்குள் அனைத்து விடயங்களை முடித்துவிட்டால் மாத்திரம்தான் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் குறித்த விடயங்களை சிந்திக்கலாம். எது எப்படியோ இம்மாதம் 17ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு ஒரு தீர்க்கமான முடிவு இலங்கை மக்கள் கிடைக்கப்படும். அடுத்து ஜனாதிபதி தேர்தல் குறித்தான அறிவிப்பு. சரி, அது ஒரு புறம் இருக்க, இப்பொழுது பாத்தீங்கன்னா கடந்த 8ஆம் தேதி கஞ்சிப்பானை இம்ரான் அவருடைய பெயர் தொடர்ச்சியாக அடிபட்டு வருகின்றது. குறிப்பாக கிளப் வசந்தனுடைய மரணத்திற்கு பிறகு நாங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டும். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் பொழுதும் கூட கோட்டாபய ராஜபக்ச பிரதானமாக முன்வைத்த அந்த விடயம் அவருடைய தேர்தல் பிரச்சாரங்கள் நாட்டில் பாதுகாப்பு இல்லை, அந்த பாதுகாப்பை வழங்கணுமா இருந்தால் முன்னாள் பாதுகாப்பு செயலராக எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது, எனவே என்னை நீங்கள் தெரிவு செய்யணும் என்பதாக அதிகமான பிரசாரங்களை மேற்கொண்டு அவரும் ஜனாதிபதி ஆகியிருந்தார். இப்பொழுதும் ஜனாதிபதி தேர்தல் நடக்கவிருக்கின்றது. இப்பொழுதும் பேசப்பட்டு வருகின்ற விடயம் பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம்? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யுக்திய தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போலீஸ் அதிபருடைய பதவிக்காலம் பிரச்சனையாக இருக்கின்றது. இப்படியான பிரச்சனை மத்தியில் குறிப்பாக நடந்து செல்லக்கூடிய பக்கத்தில் தான் அத்திருக்கிற போலீஸ் நிலையம் காணப்படுகின்றது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி ஒரு இவ்வளவு ஆயுதங்களை கொண்டு இவ்வளவு ஒரு பட்ட பகலில் ஒரு மரணத்தை மேற்கொள்ள முடியும்? எனவே இது குறிப்பாக அரசியல் தலைவர்களுடைய சூழ்ச்சி அவர்களுக்கு தெரிந்துதான் இது நடந்ததா என்பதாகவும் கூட குறிப்பாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றது. எனவே இந்த கிளப் இதில் நேரடியாக பங்கு பெற்றிருக்கார் என்பதாக அவர் எந்த விதமான விடயத்தையும் சொல்லவில்லை. ஆனால் கூட அவருடைய நெருங்கிய சகாக்கள் தான் இதை மேற்கொண்டார்கள் என்பதாக தெற்று தெளிவாக தெரிகின்றது. எனவே இந்த தேர்தலை பொறுத்த வரையிலும் இந்த பாதுகாப்பு பிரச்சனை என்பதாக ஒரு பிரச்சனை தலை தூக்குமா என்பதை நாங்கள் கட்டாயம் கேள்வி கேட்டாக வேண்டும். இப்பொழுது பார்லிமெண்டத்திலும் அதிகமாக எதிர்க்கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் உட்பட நிறைய உறுப்பினர்களும் பேசக்கூடிய விஷயம் எப்படி இலங்கையில் குறிப்பாக தலைநகரத்தில் இந்த அளவுக்கு பாதுகாப்பு இன்மையான ஒரு தன்மை ஏற்பட்டது. எனவே அதை உடனடியாக ஆராயிடும் கண்டுபிடிக்கணும் என்பதாக குறிப்பாக கிளப் வசந்தை கொன்னவர்கள் மன்னார் தலைமன்னார் ஊடாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கான அந்த வாய்ப்புகள் காணப்படுகிறது என்பதாக தலைமன்னார் குறிப்பாக அந்த அண்டிய பிரதேசங்களில் அதிகமான பாதுகாப்புகளும் இப்பொழுது பலப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே தேர்தல் நடக்குமாக இருந்தால் இந்த ஷூட் அவுட்டாக காணப்படலாம். அதில் இளைஞர்களுடைய முக்கியமான வியாபாரிகள், வர்த்தகர்கள், அதில் மிகப்பெரிய புள்ளிகள்லாம் தங்களுடைய ஒன்று கூடல்களை, தங்களுடைய நைட் பார்ட்டிஸை இப்பொழுது கால வரையின்றி ஒத்தி போட்டிருக்கிறார்களாம். காரணம் பார்த்தீங்கன்னா இருந்தா இப்படியான ஒன்று கூடல்கள் நடக்கும் பொழுது ஏனைய ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம். அதில் இந்த கப்பம் கோரல் அப்படின்ற ஒரு விஷயம் மீண்டும் தலை தூக்கலாம் என்பதாக இப்பொழுது வர்த்தகர்களும் தங்களுடைய பாட்டிகளை பிற்போட்டிருக்கிறார்கள். இதை ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது ஜனாதிபதி தேர்தல் எப்பொழுது நடக்கும் என்பதாக உறுதியாக தெரியவில்லை. அதில் நாட்டு பாதுகாப்பு என்பதும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்கு மிக சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா பொருளை மலர் சாலைக்கு நேற்றைய தினம் இரவு சென்ற அந்த தொலைபேசி அழைப்பு. குறிப்பா நீங்க தொடர்ச்சியாக கிளப் வசதி வச்சிருப்பீங்களா இருந்தா அங்கும்
பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதாக மிரட்டல் துறையில் வந்து இம்ரான் என்பவர் வந்து அழைப்பு மேற்கொண்டு கூறியிருக்கின்றார். எனவே பாதுகாப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். எனவே தொடர்ச்சியாய் இன்னும் பல விஷயங்கள் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் அதனையும் உங்களோடு நாங்கள் இன்டர்னல் பாலிடிக்ஸில் கலந்து கொள்வதற்கும் பேசுவதற்கும் தயாராக இருக்கின்றோம். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்.